வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வியின் துணையால் கனவு மெய்ப்படட்டும். இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய மாணவிக்கு கல்லூரி சேர்க்கை ஆணையினை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடவுள் அனுப்பியதாக கூறும் பிரதமர் நரேந்திர மோடி 22 பேருக்கு மட்டுமே வேலை செய்து வருகிறார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காமராஜர் கொடுத்த நல்லாட்சி போல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார். EVKS இளங்கோவன் பாராட்டு. வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு ரேமல் என பெயரிடப்பட்டுள்ளது. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. கல்வியின் துணையால் கனவு மெய்ப்படட்டும் என கூறி இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய மாணவிக்கு கல்லூரி சேர்க்கை ஆணையினை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு இல்லத்தில் வசிக்கும் மாணவி செல்வி சு ஹரினா கிறிஸ்டிக்கு மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்திட உதவி செய்து கல்லூரியில் படிப்பதற்கான சேர்க்கை ஆணையினை வழங்கினார் முதல்வர். மேலும் அம்மாணவிக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய திருக்குறள் உரைநூல் மற்றும் பேனாவையும் பரிசாக வழங்கி வாழ்த்தினார். தேக்காட்டூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு இல்லத்தில் வசித்து வரும் திரு சுசந்த அஜித்குமார், திருமதி மரியா கிறிஸ்டின் தம்பதியரின் மகள்கள் செல்வி ஹரினா கிறிஸ்டி மற்றும் செல்வி மெனிஷா கிறிஸ்டி ஆகியோர் கைபேசி வாங்குவதற்காக தாங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை தமிழ்நாடு அரசின் கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கினார்கள். அவர்களின் இச்செயலை பாராட்டி கல்விக்கு பயன்படும் வகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கையடக்க கணினிகளை வழங்கி வாழ்த்தினார்கள். செல்வி சு ஹரினா கிறிஸ்டி அவர்கள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 468 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மருத்துவத்துறையோடு தொடர்புடைய பாராமெடிக்கல் பிரிவில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்திட உதவிடுமாறு அம்மாணவியின் தாயார் மரியா கிறிஸ்டின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலம் கோரியிருந்தார். அதனை கனிவுடன் பரிசீலித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவி சு ஹரினா கிறிஸ்டிக்கு கற்பக விநாயகர் மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்திட சேர்க்கை ஆணையினை வழங்கினார். மேலும் கல்வியின் துணையால் கனவு மெய்ப்படட்டும் என வாழ்த்தி அனுப்பினார். கடவுள் அனுப்பியதாக கூறும் பிரதமர் நரேந்திர மோடி 22 பேருக்கு மட்டுமே வேலை செய்து வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குறிப்பிட்டார். ஒடிசாவில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி பூமிக்கு தன்னை கடவுள் அனுப்பியதாகவும் தான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் நம்புவதாக தெரிவித்திருந்த நிலையில் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மக்களவைத் தேர்தல் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு சனிக்கிழமை நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் புதுடில்லியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டில் வெறும் 22 பேருக்கு மட்டுமே கடவுளாக அனுப்பப்பட்டவர் வேலை செய்வதாகவும் நாட்டின் ரயில் நிலையம், விமான நிலையம், துறைமுகங்கள் என அனைத்து சொத்துகளையும் அதானிக்கு அளித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அதே சமயம் ஒரு ஏழை கடன் தள்ளுபடி, சாலைகள், மருத்துவமனைகள், கல்வி என எது கேட்டாலும் மோடிக்கு அது முக்கியமில்லை எனவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று கூறலாம் என காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஈரோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த EVKS இளங்கோவன், காங்கிரஸ் லஞ்சம் பெறுகிறது என்று கூறி வந்த மோடி தற்போது லஞ்ச மோசடியில் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிரம்மானந்தா, நித்யானந்தா தொடர்ந்து மோசடி செய்து வந்த நிலையில் அந்த வரிசையில் அடுத்து மோடி இடம்பெற்றுள்ளதாக விமர்சித்த EVKS இளங்கோவன், இந்த தேர்தலில் உறுதியாக அவர் வெற்றி பெற மாட்டார் என திட்டவட்டமாக தெரிவித்தார். பிரம்மானந்தா, நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார். மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார், ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது. அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார். காரணம், குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணத்தான். இன்றைக்கு என்னிடமோ சொல்கின்றார், நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை. 80-20 என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் தாலியை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அந்த தாலியை எல்லாம் பிடுங்கி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார். தாலி மற்றவர்கள் காப்பாற்றுவது இருக்கட்டும், முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான். முழு விவரம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் தாலிக்கு இவர் மரியாதை தரமாட்டார் என்பது
இன்றைக்கு 75 வயது என்று சொன்னால் 50 வருடத்திற்கு முன்பே தெரியும். ஏனென்றால் அவர் தாலிக்கு கொடுத்த மரியாதையை பற்றி குஜராத்தும் அறியும், இந்தியாவும் அறியும். ஆக இன்றைக்கு இவரை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. காமராஜர் கொடுத்த நல்லாட்சி போல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாக தெரிவித்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி நல்ல ஆட்சி என்றும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்றும் கூறலாம் என தெரிவித்தார். நீங்கள் காமராஜர் ஆட்சி வேறு, யார் யார் நல்ல ஆட்சியை தருகின்றார்களோ அவர்கள் பெயரில் நல்லாட்சி தந்தார் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது காமராஜர் மிகப்பெரிய நல்ல ஆட்சியை தந்தார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், மக்களை குழந்தைகளை படிக்க வைத்தார், இன்று நாட்டிலே பல அணைகளை கட்டினார், பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். ஆகவே அவர் காமராஜர் ஆட்சி நல்லாட்சி என்று சொல்கின்றோம். அதேபோல் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியும் பெண்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார். அவர்களுக்கு 6000 ரூபாய் தரப்படுகின்றது, 1000 ரூபாய் தரப்படுகின்றது. கல்லூரிக்கு செல்லும் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் தரப்படுகின்றது. பேருந்துகளிலே இலவசமாக செல்ல முடிகின்றது. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்கின்றோமே, காலை உணவு, அது மாணவர்களுக்கு இலவசமாக தரப்படுகின்றது. ஆகவே இத்தகைய நல்ல திட்டங்களை செய்கின்ற காரணத்தால் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியும் நல்ல ஆட்சி. அது ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, யார் நல்லவைகளை செய்தாலும் அதை காமராஜர் ஆட்சி என்று சொல்லலாம், ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லலாம். அதில் வேறுபாடுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தென்மேற்கு வங்கக்கடலில் மே 25ஆம் தேதி உருவாகும் புயலுக்கு ரேமல் என பெயரிடப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் தணிந்து கோடை மழை பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக பெய்து வருகின்றது. இதனிடையே வட தமிழக, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக தீவிர புயலாக வலுப்பெற்று வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் விவகாரத்தில் தனது பெற்றோரை போலீசார் அலைக்கழிப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். கெஜ்ரிவாலை பார்ப்பதற்காக சென்ற சுவாதி மாலிவாலிடம் முதல்வரின் உதவியாளர் அத்துமீறியதுடன் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக முதல்வரின் உதவியாளரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கெஜ்ரிவாலின் பெற்றோரிடமும் வாக்குமூலம் பெற உள்ளதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள கெஜ்ரிவால் காவல்துறையினரின் வருகைக்காக தன் பெற்றோர் நீண்ட நேரமாக காத்திருப்பதாகவும் தன் பெற்றோரை காவல்துறையினர் வேண்டுமென்றே அலைக்கழிப்பதாகவும் வீடியோவில் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பிரதமர் மோடியை கொலை செய்ய உள்ளதாக கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மிரட்டல் விடுத்த எண்ணை வைத்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மன்னர் பேரரசு பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மன்னர் பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர் 1349வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி ஒத்தகடையில் உள்ள அவரது உருவச்சிலை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் KN நேரு, அவரது மகனுமான பெரம்பலூர் வேட்பாளர் அருண் நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பாக மாநில துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொகையா, திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு, திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மணவை தமிழ் மாணிக்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் பெரும்பிடுகு முத்தரையர் உருவ சிலைக்கு முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம், வெல்லமண்டி நடராஜன்,
வீர முத்தரையர் சங்கத்தின் செல்வகுமார் மற்றும் கட்சியினர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓ பன்னீர்செல்வம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் அணி உரிமை மீட்பு குழுவின் சார்பாக பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்த நாளை முன்னிட்டு புகழ் அஞ்சலியை செலுத்தியதாக தெரிவித்தார். தலைமையிடமாக கொண்டு மாமன்னர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் ஐயா அவர்கள் 1349வது ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்நிலை உரிமை மீட்பு குழுவின் சார்பாக பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்குரிய மரியாதையை புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்தநாளையொட்டி அப்பகுதி முழுவதும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வரும் 31ஆம் தேதிக்குள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். பள்ளி திறக்கும் நாள் அன்று மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்க வேண்டும் என அறிக்கையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மழை மற்றும் மின் கசிவால் பாதிக்கப்படாத வண்ணம் பாட புத்தகங்களை சேமித்து வைக்க வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கியவுடன் எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளுவர் தினம் நாளை கொண்டாடப்படும் என காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவரின் புகைப்படத்துடன் கூடிய அழைப்பிதழை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் என கூறி ஆளுநர் மாளிகை அழைப்பிதழ் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்று அச்சிடப்பட்டுள்ளது. இது மீண்டும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னரும் கடந்த ஜனவரி மாதமும் ஆளுநர் ரவியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் காவி உடையில் இருக்கும் திருவள்ளுவரின் புகைப்படத்தை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இது பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் தற்போது மீண்டும் இதுபோன்ற சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகளத்தின் போல் வால்ட் போட்டியில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பரணிகா வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 27வது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் மே 14ஆம் தேதி நடைபெற்ற பெண்களுக்கான போல் வால்ட் போட்டியில் தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை சேர்ந்த விவசாயி இளங்கோவன் மகள் போல் வால்ட் வீராங்கனை பரணிகா 4 மீட்டர் உயரம் தாண்டி 2வது இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதில் தமிழகத்தின் ரோசி மீனா 4.05 மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. கரூரில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தேங்கியுள்ள கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் தான்தோன்றி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் கடந்த 5 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் தொடர் கனமழையால் அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் போதிய வடிகால் வசதி இல்லாததால் கழிவுநீர் மழை நீருடன் கலந்து அப்பகுதியை சுற்றி இருப்பதால் 2 நாட்கள் ஆகியும் அப்பகுதி சீரமைக்கப்படாததால் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்தை சேர்ந்த வீரபாண்டியன் அலோபதி மருத்துவம் படிக்காமலேயே வைத்தியம் பார்த்து வருவதாக மாவட்ட மருத்துவத்துறை துணை இயக்குநர் மாரிமுத்துவிற்கு அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அவர் போலி மருத்துவர் என கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வீரபாண்டியனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி அருகே உள்ள தடப்பெரும்பாக்கம் கிராமத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நீர்வடி கால்வாயை அகற்றித்தர கோரி பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் 3 மாதங்களாக கால்வாய் அகற்றப்படாததால் சமூக ஆர்வலர்கள் JCB இயந்திரங்கள் கொண்டு அகற்ற முயன்ற போது ஆக்கிரமிப்பாளர்களுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரன் நடத்தி வரும் மளிகை கடையின் ஷட்டரை உடைத்து ரொக்க பணம் மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தகவலின் பெயரில் அங்கு வந்த காவல்துறையினர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த நவீன்குமார் நேற்றிரவு தனது வீட்டின் மாடியின் மேல் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளார். பின் அவரை மீட்டு உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலம் பேருந்து நிலையத்தை மதுரை ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கழிவறைகள் சுத்தமின்றி இருந்ததால் நகராட்சி அலுவலர்களை கண்டித்ததுடன் உடனடியாக பேருந்து நிலையம் மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்யவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் தெலுங்கு மற்றப்பள்ளி பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் ஜோலார்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் எதிரே வந்த தாமோதரன் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது கார்த்திகேயன் கஞ்சா போதையில் இருந்ததும் தாமோதரன் மது போதையில் இருந்ததும் தெரியவந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் 15க்கும் மேற்பட்ட பழக்கடைகளில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பல்வேறு கடைகளில் சட்டவிரோதமாக ரசாயனங்கள் மூலம் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டிருந்த பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அப்புறப்படுத்தி அழித்தனர். மேலும் செயற்கை முறையில் பழங்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் கொணவட்டம் பகுதியில் 22 பழக்கடைகளில் ரசாயன மாம்பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வேலூர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் இன்று அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 1.5 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வியாபாரிகளை எச்சரித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த விஷ்ணு என்ற சிறுவன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து அச்சரப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 11 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் வேலூர் தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பணிகளை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் காவலூர் மந்தாரக்குட்டை பகுதியில் விவசாய கூலி தொழிலாளியான சரவணன் மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சரவணன் உடலை பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை கலவை அகரம் பகுதியில் உள்ள கால்வாயில் சடலம் ஒன்று கிடப்பதாக கலவை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த அதிகாரிகள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதன்பின் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் ராணிப்பேட்டை சாத்தூரை சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக வெங்கடேசன் மனைவி மகேஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பத்தூரில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள தொழிற்சாலைகள் கழிவு நீரை இரவு நேரங்களில் ஆற்றில் திறந்து விடுவதால் பாலாற்றில் நுரை பொங்கி வெண்மை நிறமாக காட்சி அளிப்பதுடன் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். மேலும் மண் வளம் பாதிக்கப்படுவதால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ஜவ்வாது மலை என்கிற ஜமுனா மரத்தூர் மலைப்பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த சந்தன மரங்கள் ஏராளமாக இருப்பதால் பலர் சந்தன மர கடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து காவல்துறையில் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் உரியவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும்படி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் அகில இந்திய ஆண்கள் கூடைப்பந்து போட்டியும் அகில இந்திய பெண்கள் கூடைப்பந்து போட்டியும் கரூர் மாநகராட்சி திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் இன்று தொடங்கியது. இதனை கரூர் மாநகராட்சி ஆணையர் சுதா துவக்கி வைத்தார். இன்றைய முதல் நாள் போட்டியில் தென்னக ரயில்வே டில்லி அணியும் சிஆர்பிஎஃப் டில்லி அணியும் மோதியது. தொடக்கம் முதலே தென்னக ரயில்வே அணியினர் அதிரடியாக விளையாடி 56-44 என்ற புள்ளி கணக்கில் சிஆர்பிஎஃப் அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.
வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் இன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் கோவில் திருவிழாக்கள் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்றிரவு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த கிரிவலத்தின் போது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவி தலையில் நெருப்பு சட்டியுடன் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையை நடனமிட்டபடி கிரிவலம் வந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அரியலூர் மாவட்டம் செந்துறை செல்லியம்மன் கோவிலில் இன்று காலை 10 மணிக்கு மேல் செல்லியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் ஸ்ரீ காமண்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே அருள்மிகு ஸ்ரீ மகாபால நாகம்மன் ஆலய 28ஆம் ஆண்டு வருடாந்திர உற்சவ விழாவில் ஏராளமான இலங்கை தமிழர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து சிறப்பு நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே இலுப்பப்பட்டி கிராமத்தில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ முருகப்பெருமாள் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இன்னிசை கச்சேரியில் ஏராளமான சிறுமிகள் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடி அசத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோவிலில் முருகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் இன்று அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹுசேன் அமீர் அப்துல்லாஹியன் உள்ளிட்டோர் கடந்த 19ஆம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். அதிபர் ரைசி உள்ளிட்டோரின் உடல்கள் தப்ரிஸ் நகரில் இறுதி ஊர்வலத்துடன் தலைநகர் டெஹ்ரானுக்கு நேற்று முன்தினம் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி தலைமையில் இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் நேற்று நடைபெற்றது. ரைசி உள்ளிட்டோரின் உடல்கள் வைக்கப்பட்ட சவப்பெட்டியின் மீது ஈரான் தேசிய கொடி போர்த்தப்பட்டு மத வழக்கப்படி குரான் புனித நூல் ஓதப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டது. இதில் இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் உள்ளிட்ட பல வெளிநாட்டு பிரதிநிதிகள் ரைசி உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அஞ்சலிக்கு பின் இன்று ரைசியின் உடல் அவரது சொந்த ஊரான மஸ்ஸாத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியின் துணையால் கனவு மெய்ப்படட்டும். இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய மாணவிக்கு கல்லூரி சேர்க்கை ஆணையினை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடவுள் அனுப்பியதாக கூறும் பிரதமர் நரேந்திர மோடி 22 பேருக்கு மட்டுமே வேலை செய்து வருகிறார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காமராஜர் கொடுத்த நல்லாட்சி போல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார். EVKS இளங்கோவன் பாராட்டு. வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு ரேமல் என பெயரிடப்பட்டுள்ளது. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.